ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அரிசி வகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாரம்பரியமிக்க அரிசி வகைகளில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம வீட்டில் எப்படி ரெகுலராக நம்ம சமைச்சு சாப்பிடலாம், எந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடலாம், அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒரு அரிசி வகை எவ்வளவு நேரம் நம்ம எவ்வளோ சத்துக்களை வச்சுருக்கணும், எவ்வளவு நேரம் அது வேகணும், எவ்வளவு நேரம் அது எனர்ஜியை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமான அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சொல்லலாம். ஸோ இது மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வந்ததுன்னா, முன்னோர்கள் அந்த காலத்தில் மாப்பிள்ளைகளுக்கு கல்யாணமாக போகிற மாப்பிள்ளைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த அரிசியை சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உடல் வலுப்பெறதுக்காக அவங்களுக்கு இந்த அரிசியை கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வேகமாக சமைக்கக்கூடிய ஒரு அரிசி வகையை வாங்கி, அந்த ஒயிட் ரைஸ் சொல்லக்கூடிய நம்ம அரிசி வகையை வாங்கி நம்ம வேகமாக சமைச்சு வேகமாக சாப்பிட்டு அந்த நம்மளோட சத்துக்களையும் நம்ம வேகமாக இழந்துடுறோம். மீதி இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் மட்டும் தான் நம்ம உடம்புல தங்கியிருக்கு. ஸோ அதுதான் நமக்கு இப்போ சுகர் அந்த மாதிரியான நோய்களை நமக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம இந்த வகை அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் அளவுக்கு நம்மளால் அவ்வளோ தூரம் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ லிமிட்டட் அளவு தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி லெவலை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை எப்படி நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 3 to 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஸோ அரிசியை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 4 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கிறோம். அந்த ஊற வைக்கிற தண்ணியும் நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை 3 to 4 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுட்டு சில வகை அரிசிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு அதாவது வாட்டர் லெவலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அதே மாதிரி தான். ஆனால் எல்லா வகை அரிசியும் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 7 டம்ளர் வரைக்கும், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 5லிருந்து 7 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா 5.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 5.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு டைம் நீங்கள் சாதம் வடித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் தண்ணி குறைக்கணுமோ கூட்டணுமோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 7 டம்ளர் வரைக்கும் தான் நம்ம தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி வச்சு நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் 5.5 டம்ளர் தண்ணி எடுத்து நான் 2 டம்ளர் அரிசிக்கு 11 டம்ளர் தண்ணி விட்டு நான் பெரிய குக்கர் தான் எடுத்திருக்கேன். நான் குக்கரில் தான் சாதம் வடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த அரிசியில் நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்கணும்னா தாராளமாக உங்களுக்கு நம்ம நார்மலாக அரிசிக்கு நம்ம எவ்வளோ தூரம் நீங்கள் உப்பு போடுவீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு போட்டு நான் சாதம் வேக மாட்டேன், அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கல. ஸோ இந்த அரிசி வகைகளை இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை தரக்கூடிய ஒரு அரிசி வகையில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லுவாங்க, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் அளவு எடுத்தாலே போதும். இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அளவு கொஞ்சமாக எடுத்தாலே போதும், நல்ல ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புட்டாவோ இடியாப்பம், கொழுக்கட்டை அந்த மாதிரி வேறு வேறு வெரைட்டி கஞ்சி அந்த மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த அரிசி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு விசில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம அரிசி ஊற வச்சு நம்ம தாராளமாக நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ இந்த அரிசி வகைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ காஸ்ட்லியாக நமக்கு இருக்குது. அதனால் நம்மளால் இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ரேட்டு 1 கிலோ அந்த 80 to 90 ருபீஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினச்சா கூட வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு விசில் வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன். இதை 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு 45 மினிட்ஸ் நீங்கள் ஒரு 4, அதாவது மொத்தத்துக்கு 4 விசில் வரும். நீங்கள் சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு குக்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகும்.
ஸோ நம்ம அதுக்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான சாதம் வந்து ரெடி ஆயிரும். இந்த சாதத்துக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி சாதம் வச்சு நம்ம சாப்பிடுவோம், ஒரு சாதம் நெய் விட்டு நம்ம வந்து சாம்பார், ஒரு பொரியல், கூட்டு வச்சு சாப்பிடுவோம், ஒரு புளிக்குழம்பு ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம்ல, வச்சு சாப்பிடுவோம்ல. ஸோ அதே மாதிரி நார்மலாக இந்த ரைஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் வந்து இந்த ரைஸுக்கு வந்து சாம்பார், ஒரு கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரைஸோட ஸ்பெஷல் வந்து என்னென்னா, இப்போ நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது அதில் சாம்பார் விட்டிங்கன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு தான் நமக்கு அந்த சாம்பார் சாதமாக மாறிடும். ஆனால் இதில் வந்து நீங்கள் சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது இந்த அரிசியோட ருசி வந்து நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ இந்த அரிசியோட ருசி வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இதில் தயிர் விட்டு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் ரசம் விட்டு சாப்பிட்டாலும் சரி, இந்த அரிசிக்கான ஒரு ருசி இருக்கும்ல, அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு சாம்பார் வச்சுருந்தேன், ஒரு பொரியல் வச்சுருந்தேன். ஸோ அதை தொட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு பொதுவாக வந்து இந்த அரிசி சாப்பிடும்போது சாம்பார் வச்சு சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அரிசி வகைகளை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.